ஹாய் ஹலோ எவ்ரிவான். டுடே நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு கெப்பாசிட்டரில் இருக்கக்கூடிய பிளேட்ஸில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஸ்டோர் ஆகிருக்கும். அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட குவான்டிட்டி தான் அதோட எனர்ஜியாக இருக்குது. ஒரு கெப்பாசிட்டருக்கு எனர்ஜியை நம்ம கொடுக்கணுன்னா, அதாவது அதில் சார்ஜை ஸ்டோர் பண்ணணுன்னா நம்ம எதை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா பேட்ரியை தான் கனெக்ட் பண்ணணும். அப்போ பேட்ரி என்ன வேலை பார்க்குது? பிளேட்ஸில் சார்ஜை ஸ்டோர் பண்ணுது. அப்போ பிளேட்ஸில் உங்களுக்கு ஒரு பக்கம் நெகட்டிவ் சார்ஜ் ஸ்டோர் ஆச்சுன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் பாசிட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ் ஆகும். இதுக்கு ரெண்டு கடையில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டெவலப் ஆகும். கெப்பாசிட்டர் பிளேட்ஸ்க்கு இடையில் நான் எந்த அளவுக்கு சார்ஜோட குவான்டிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேனோ அந்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட குவான்டிட்டி தான் எதை டிசைட் பண்ணுது? அதோட எனர்ஜியை டிசைட் பண்ணுது. அப்போ எனர்ஜின்றது நத்திங் பட் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் சொல்கிறோம். ஓகேயா? ஸோ இப்போ இதுக்கு எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு கெப்பாசிட்டர் அப்படியே இருந்தால் போதுமா? கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு இடையில் ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணணும். அப்படி கனெக்ட் பண்ணும்போது அந்த பேட்ரி சார்ஜை பிளேட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுது. அதே சமயத்தில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெயின்டைன் பண்ணுது. இது ரெண்டுமே அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்கும்? உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு எனர்ஜி அப்படின்றது கிடச்சிரும். ஓகேயா? ஸோ இப்போ இந்த இடத்துல எனர்ஜியை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, நான் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் சார்ஜை அந்த கெப்பாசிட்டரில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வச்சு தான் நம்மளால் எனர்ஜியை கண்டுபிடிக்க முடியும். அதாவது பேட்ரி மூலமாக நான் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜை அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வச்சு தான் நம்மளால் எதை கண்டுபிடிக்க முடியும்? அதில் எவ்வளோ எனர்ஜி இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ ஒர்க் டன்னை பேஸ் பண்ணி தான் எனர்ஜியே இருக்குது. ஓகேயா? ஸோ ஒர்க் டன்னை பேஸ் பண்ணி தான் நம்ம எனர்ஜியை ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஓகே, அப்போ உங்களுக்கு தெரியும், யூஸ்ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க்கை சொல்லுவோம். பட் இங்கே பார்த்திங்கன்னா ஒர்க்குக்கு என்ன சொல்கிறோம்? இட்ஸ் அ ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, அப்போ அதுக்கு நம்ம எப்படி ஃபார்முலாவை மாற்றணும், ஆல்டர்னேட் பண்ணணும் அப்படின்னா dW இஸ் ஈக்குவல் டு VdQ, ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் ஒர்க். டிடபிள்யூனா ஒரு சின்ன போர்ஷனில் இருக்கக்கூடிய ஒர்க்குன்னு அர்த்தம். டிக்யூனா ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் சார்ஜ்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ இப்போ கெப்பாசிட்டர் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா C is equal to Q/V. அதாவது ஒரு யூனிட் பொட்டன்ஷியலில் எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அதுதான் கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, அந்த இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 லிட்டர் வாட்டர் 2 லிட்டர் வாட்டர்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இந்த இடத்துல அந்த லிட்டர்ன்றது எதை சொல்லுது? அதோட வால்யூமை தான் டிஃபைன் பண்ணுது. அது மாதிரி 1 வோல்ட்டில் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ் ஸ்டோர் ஆகிருக்கு, அதுதான் அந்த கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்சி. ஓகேயா? ஸோ அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஈக்குவேஷனை டீல் பண்ண போகிறோம். அப்போ எப்படி வரும் உங்களுக்கு? dW is equal to VdQ. இந்த வியை கொண்டு போய் எங்கே சப்ஸ்டிட் பண்ணணும்? அந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா dW is equal to Q/Cன்னு கிடைக்கும். இந்த ஒர்க் டன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இன்டகரல் 0 to Q ஆஃப் Q/C dQ. ஓகேயா? ஸோ இந்த இன்டகரலில் சி டேர்மை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு QdQவை நான் இன்டகிரேட் பண்ணுறேன். இப்போ இன்டகிரேட் பண்ணி லிமிட்டேஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா Q²/2 கிடைக்கும். சியையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய சியையும் மல்டிப்ளை பண்ணோம்னா Q²/2C அப்படின்றது கிடைக்கிது. ஓகேயா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா Qவோட ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். Q is equal to CV. ஓகே, அப்போ Q² என்ன வந்துடும்? C²V² வரப்போது. ஆல்ரெடி சி கீழே இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது. அந்த சி கேன்சல் ஆகிடுச்சுன்னா ½ CV². ஓகே, அந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது எப்படி இருக்குன்னா கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா பாருங்கள், mv² வரும்ல. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் இதுவும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற முடியும். ஓகே, தென் பாருங்கள். பட் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. பட் இந்த மாதிரி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தென் பாருங்களேன். இப்போ C is equal to ε0A/Dன்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதாவது கெப்பாசிட்டர்ன்றது நார்மலாகவே நம்ம கெப்பாசிட்டர் எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? ஏரியா, அதுக்கு ஒரு ஏரியா இருக்கும், அதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே, அந்த பிளேட்டுக்கு ஒரு ஏரியா இருக்கும், டிஸ்டன்ஸ் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ்க்கு இடையில் என்ன மெட்டீரியல் வைக்கிறோம் அதை பொறுத்து என்ன ஆகும்? உங்களுக்கு ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எல்லாமே டிஃபர் ஆகும். சப்போஸ் நம்ம வேக்யூமில் வச்சோம்னா அந்த கெப்பாசிட்டன்சி என்ன? ஸோ அதை தான் ε0 நம்ம டிஃபைன் பண்ணுறோம். எக்ஸ்பிரிமெண்ட்டுமே நம்ம வேக்யூமில் தான் பண்ணுறோம். ஓகேயா? யூஇன்ற பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலாவில் நான் சிக்கும் விக்கு பதிலாக யூஇ ஃபார்முலாவில் சிக்கு பதிலாக ε0A/D ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய D² டியும் கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு டி மட்டும்தான் வரும். ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ½ ε0AD E² மாறிடும்.
இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஃபார்முலா எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ யூனிட் ஏரியாவில் எவ்வளவு எனர்ஜி டென்சிட்டி இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா UE இஸ் ஈக்குவல் டு U பை வால்யூம். ஓகேயா, அப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா UE இஸ் ஈக்குவல் டு ½ ε0 E² மட்டும்தான் வரும். ஏன்னா AD டேர்ம் வந்து கேன்சல் ஆயிரும். வால்யூம்லேயும் AD இருக்கனால ரெண்டுமே கேன்சல் ஆகி உங்களுக்கு ஃபைனலாக இந்த UE இஸ் ஈக்குவல் டு ½ ε0 E². ஃபார்முலாவில் ε0 வந்து பெர்மிட்டிவிட்டியை உங்களுக்கு டிஃபைன் பண்ணுது. ஸோ ε0ன்றது வேக்யூமில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட பெர்மிட்டிவிட்டி எவ்வளவு அப்படின்றத உங்களுக்கு சொல்ல வருது. ஓகே, தென் பார்த்தீங்கன்னா E² டேர்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம். ஸோ இந்த E² வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு என்னாகும், உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாகிக்கிட்டே வரும். ஸோ ஒரு கெப்பாசிட்டரோட எனர்ஜியை டிசைட் பண்ணக்கூடியது 2 ஃபேக்டர்ஸ் தான். ஒன்று பார்த்திங்கன்னா அதோட பெர்மிட்டிவிட்டி என்ன மீடியத்தில் தான் இருக்குது, என்ன டயஎலக்ட்ரிக் மீடியத்தில் இருக்குது. அண்ணன் பார்த்திங்கன்னா அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இந்த 2 ஃபேக்டர் தான் உங்களுக்கு அதில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு சொல்ல வருது. இதை தான் கன்க்ளூட் பண்ணுறாங்க.